அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக இப்போ ஒரு 821 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது அதிகமான வேக்கண்ட்டாக இல்லை, இது ரொம்ப குறைவான வேக்கண்ட் அப்படின்னு தேர்வர்கள் ரொம்ப அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறத இன்றைய செய்தித்தாளில் கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவல் நிச்சயமாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சியை நீண்ட நாட்களாக படித்து ஒரு அரசினுடைய முக்கியமான ஒரு பணிக்கு செல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அரசு இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது குரூப் 2 அப்படின்ற ஒரு போஸ்டிங்கையும் குரூப் 2ஏவையும் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த குரூப் 2க்கு வெறும் 41 வேக்கண்ட்டையும் குரூப் 2ஏவுக்கு 780 வேக்கண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது குரூப் 2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு போகக்கூடியவங்களை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய அதிருப்திக்கு மிக முக்கியமான காரணம். சரி, அப்போ மாணவர்கள் எவ்வளவு போஸ்டிங்கை தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேற சில துறைகளையும் இந்த குரூப் 2ல சேர்த்திருந்ததுனால மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க. பட் அது இப்போ நீர்த்து போயிருக்குது. அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல இருந்து பார்ப்போம் பாருங்க. அரசு துறைகளில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் உள்ள நிலையில் வெறும் 41 இடங்களை நிரப்ப குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த குரூப் 2ஏ தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியான பொழுது குரூப் 2 பதவிக்கு 41 இடங்களையும் குரூப் 2ஏ பதவிக்கு 780 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்படி ஒதுக்குனதுனால தான் என்ன அப்படின்னா, அரசு துறைகளில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனால் குரூப் 2ல வெறும் 41 காலி பணியிடங்கள் மட்டும் கொண்டு வரதுனால தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஸோ அப்போ முதல்வருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குரூப் 2 தேர்வு அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய குரூப் 2வையோ குரூப் 4 தேர்வையோ எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுதும்போது இந்த குரூப் 2க்கு 41 காலி பணியிடங்கள் நிரப்புறதுங்கிறது ரொம்ப குறைவு. ஏனென்றால் இந்த ஒருங்கிணைந்த குரூப் 2 தேர்வானது குறைந்தபட்சம் ஒரு 2000 காலி பணியிடங்களாவது அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு மாணவர்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் அப்படி உயரல இது. ஸோ அதனால இந்த குரூப் 2 41 காலி பணியிடங்கள்ங்கிறத இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு துறைகளில் கிட்டத்தட்ட குரூப் 2 தேர்வு எழுதுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் கிட்டத்தட்ட விண்ணப்பிப்பாங்க. அந்த 8 லட்சம் பேர்த்துல வெறும் 41 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்துக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பை தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால இதில் தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய 821 வேக்கண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதை அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு பணிகளில் அனைத்து வகை பதவிகளையும் சேர்த்தால் கூட ஏறத்தாழ 4.5 லட்சம் காலி பணியிடங்கள் வருகிறது. நிதி செலவினங்களை குறைக்கும் நோக்கில தான் இந்த காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த குரூப் 2 தேர்வர்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவென்றால், தமிழக முதல்வர் இதில் நிச்சயமாக தலையிட வேண்டும். அப்படி தலையிட்டு தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிக காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 2000 காலி பணியிடங்கள் இல்லைன்னா கூட ஒரு 1500 காலி பணியிடங்களாவது கொடுத்தா மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தேர்வர்கள் தரப்புல கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமாக பயன்படும்னு நம்புறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.